இன்றைக்கி என்ன குரான் வசனம் சொன்னாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அந்த குரான் வசனங்களில் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸும் வகுப்பு முடியும் போதும் அதை ஒரு ட்ரைனிங்காகவே எடுத்துக்கிட்டு வரணும். தவறளிக்கக்கூடியவற்றிலிருந்து விலகி இருப்போமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, குரான் கற்ற ஆளும் கற்றுக் கொடுத்த ஆளும் குரான் அழகாக ஓதிய காரியம் நாளை மறுமையில் பெயருக்காக செய்தால் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு தெரிந்த இந்த குரான் வசனங்களை ஹதீஸுகளை தெரிஞ்சதோட மட்டும் இல்லாமல் அதனை எப்படி செயல்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுல என்னுடைய முயற்சி இருக்கணும். ஒன்று, இதே என்னோட முயற்சிக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைகளுக்கு, என்னோட வாரிசுகளுக்கு, என்னோட இருப்பவங்களுக்கு, இவங்கள்ட்டெல்லாம் எப்படி நான் அதை செயல்படுத்துறதுக்கு நான் இப்படி செயல்படுத்துகிறேன், நீங்களும் இப்படி செயல்படுத்துங்கன்னு நான் என்ன அளவுலையும் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையும் நான் அதை பக்குவப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை குரானாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க மனைவிமார்கள்ட்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும், அண்டை வீட்டார்கிட்ட நடந்துக்கிறதா இருக்கட்டும், யூதர்கள்ட்டையும் சுற்றி உள்ளவங்கள்ட்டையும் சஹாபாக்கள்கிட்டையும் அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா குரானோட தொடர்புடையதாக தான் இருந்துச்சு. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை அதை செயல்படுத்தணும். எப்படி குரானை நம்மளை மாற்றிக்கிறது, அதற்குண்டான முயற்சி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறது தான் இந்த குரான் வகுப்பினுடைய நோக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வட்டி எடுத்துக்கிட்டோம்னா, எந்த சூழ்நிலையும் வட்டி வாங்கக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வட்டி எப்படிப்பட்ட வட்டியாக இருக்குது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோன்னா, பேங்க்கில் ஒரு லோனை வாங்குகிறோம், அதில் வட்டி வருது, அப்போ லோன் வாங்கக்கூடாது. அடுத்தவங்க அது மாதிரி அந்த அளவில் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இஎம்ஐங்கிறது எல்லா இடத்துலையுமே சகஜமாக புழங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இஎம்ஐயில் நம்ம என்ன ரேட்டுக்கு பொருள் வாங்குகிறோமோ அதே ரேட்டுக்கு தான் உங்களுக்கு பிரித்து தர்றோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் அதில் ஒரு விஷயம் சேர்த்துருப்பான், டாக்குமெண்ட் சார்ஜுன்னு ஒன்று சேர்த்துருப்பான். அது நமக்கு தெரியாது. அது வட்டிங்கிறது நமக்கு சிந்திக்க மாட்டோம், அதில் நுழைய மாட்டோம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும்போது இது குரானோட தொடர்புடையதா, இதில் நம்ம நம்ம குரான் படி நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறத அதில் நம்ம செயல்படுத்தணும். அதே மாதிரி நகைச்சீட்டு நகைச்சீட்டு போடுறாங்க. நகைச்சீட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நல்லா தெளிவாக அவங்க நம்ம மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. இது வட்டி உங்களுக்கு கிடையாது, இதுதான், இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதை நல்லா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அதுலேயும் ஒரு வட்டிங்கிற விஷயம் நம்ம மறைஞ்சிருக்கும். இது போன்ற தவறுகள் நடக்கும். நம்ம ஒரு சப்ப காரணம் சொல்லி அதை சரி கட்டுவோம். அதை அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறணும். குரானாவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க டீப்பாக உள்வாங்கி அல்லாஹ்வுடைய வசனங்களை வாழ்க்கையாகவே நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று, நம்ம புறம் பேசும்போது யோசிக்கணும். புறம் பேசும்போது அல்லாஹ் இந்த குரான் இந்த புறம் பேசுகிறதுனால நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெளிவாக்கியிருக்கான். அப்போ அந்த இடத்துல அதை நினைவு கூறணும். அந்த புறம் பேசும்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த தவறுகள் செய்யும்போது அல்லாஹ் இந்த குரானை இதை அப்போ இதை எப்படி நம்ம செயல்படுத்தணும், அந்த இடத்துல அந்த செகண்டை நம்ம அதை நிப்பாட்டுற மாதிரி உள்ள ஒரு முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி பொய் பேசுகிறோம், சும்மா சர்வசாதாரணமாக பொய் பேசுகிறாங்க. அந்த பொய் பேசும்போது என்ன செய்யணும், அல்லாஹ் இதற்குடைய தண்டனை நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கான நோக்கம்தான் இந்த குரானிய வகுப்பு. இப்போ இதெல்லாம் தெரியும். பொய் சொன்னால் என்ன தண்டனை கிடைக்கும், வட்டி வாங்கினா என்ன தண்டனை கிடைக்கும், புறம் பேசினா என்ன கிடைக்கும், எப்படி இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும், என்ன மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறது தெரியும். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் நம்ம எடுக்கிறது கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி இதை நல்ல ஒரு சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு நன்மக்களாக ஆக்கணுங்கிறது, அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பிறருக்கு காட்டிக்கொள்வதற்காகவும் விளம்பரத்திற்காகவும் போரிட்டவர் நரகத்திற்கே உரியவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க.
மறுமை நாளில் மக்களில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாரெனில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவரே ஆவார். அவர் இறைவனிடம் கொண்டு வரப்படும்போது அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவரை அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகள் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று பதிலளிப்பார். அதாவது போரிடும் போது அந்த மனிதர் என்ன செய்வாங்களாம், நான் உனக்காக தான் போரிட்டேன், எனக்கு உனக்காக தான் நான் உயிர் தியாகம் செஞ்சேன்னு சொல்லுவானா. ஆனால் இறைவன் வந்து இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யலை, மாறாக எல்லாரும் உன்னை வந்து மாவீரனா எப்படி சண்டை போடுறான், எப்படி போரிடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மாவீரன் போற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ செயல்பட்ட. அப்போ அதற்குண்டான எல்லாருமே உன்னை புகழ்ந்து உன்னை பேசிட்டாங்க. அப்போ அதற்குண்டான நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதனால உனக்கு வந்து நரகம்தான், உனக்கு இங்கே வந்து உனக்கு நரகம்தான் அப்படின்னு அல்லாஹ் வந்து தூக்கி எறிஞ்சிருவான் நரகத்தில். அதே மாதிரி கல்வியை வந்து தாமும் கற்று அதை பிறக்கும் கற்பித்தவரும் குரானை கற்றுணர்ந்தவருமாக மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அந்த அருட்கொடைகள் நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அவர் இறைவா, கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன், உனக்காகவே குரானை ஓதினேன் என்று பதிலளிப்பார். அதற்கு இறைவன், நீ பொய் சொல்கிறாய், நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை, அறிஞர் என்று இவர் எவ்வளோ பெரிய மார்க்கறிஞர், எப்படி பேசுகிறாரு, எப்படி குரான் வசனங்களை எந்த நேரத்துக்கு எந்த சூழ்நிலைகளில் சொல்கிறாரு அப்படின்னு உன்னை புகழ்கிறதுக்காக தான் நீ வந்து அதை செஞ்ச, அந்த வேலையை செஞ்ச அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து சொல்லிட்டு, அப்போ உன்னுடைய நோக்கம் நிறைவேறிச்சு, நீ நரகத்துக்கு போனால் அல்லாஹ் நரகத்தை தள்ளிடுவான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இறைவன் தாராளமான வாழ்க்கை வசதிகளும் அனைத்து விதமான செல்வங்களும் வழங்கியிருந்த பெரிய செல்வர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை இறைவன் எடுத்துரைப்பான். அவற்றை அவர் அறிந்து கொள்வார். பிறகு அதன் அருட்கொடைகளை நீ எவ்விதம் செயல்பட்டாய் என்று இறைவன் கேட்பான். அதற்கு அவர், நீ எந்த வழிகளிலும் எல்லா பொருள்களின் செலவிடப்படுவதை விரும்புகிறாயோ அந்த வழிகளில் எதையும் விட்டுவிடாமல் அனைத்திலும் நான் உனக்காக பொருளை செலவிட்டேன் என்று பதிலளிப்பார். அப்போ என்ன சொல்வார், உன்னோட நோக்கம் நிறைவேறிச்சு. எல்லாம் சொல்லுவான், உன்னோட நோக்கம் நிறைவேறிச்சு, இது நீ வந்து எல்லாரும் உன்னை வந்து புறவலர் அப்படின்னு மக்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நீ இது செஞ்ச. அப்போ உனக்கு உண்டான இது கிடச்சிருச்சு, நீ நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு எல்லாம் நரகத்தில் போட்டுருவான். அப்போது நம்ம ஒரு தர்மம் செய்யும் போதும் சரி, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அடுத்தவங்களை வந்து தப்பு செய்யும் போது அவங்கள கண்டிக்கும் போது அதே தவறை நம்ம செய்யும்போது அதை நம்ம திருத்திக்கணுமா இல்லையா? திருத்திக்கிறது கிடையாது, அதே தப்பை நம்மளும் செய்வோம். இப்போ நாம் செய்யக்கூடியது வந்து அல்லாஹ் என்ன குரானில் என்ன சொல்கிறான், நீ செய்யாததை பிறருக்கு ஏவாதே அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அப்போது இதை வந்து பேரளவில் அடுத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனோட பிரதிபலனை நம்ம அடைய முடியாது. நம்ம மறுமை நாளில் என்னவா ஆயிடுவோம், உலக வாழ்க்கையிலே அதை அனுபவிச்சிட்டோம், அந்த புகழும் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதோட அழிஞ்சு போயிடும். மறுமை நாளில் நம்ம நரகத்தை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அதுலேருந்து நம்ம திருத்திக்கிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒரு மார்க்க விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம தன்னளவில் அதை வந்து சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்திட்டு அதை வந்து பிறருக்கு எத்தி வைக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும், இப்போ தர்மம் செய்ய வந்தாலும் என்ன செய்யணும், நிறைய அதிலெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக தவறளிக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து தர்மம் கேட்டு வந்தாருன்னா, இப்போ எதையாச்சும் ஒரு காரணம் சொல்லி இல்லை அவங்கள வந்து மனசு நோகும்படியாக பேசுகிறோம். இதெல்லாம் செய்யாமல் என்ன செய்யணும், மனமு வந்து இதனால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்னாலையும் நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய செயலாக அதை மாற்றிக்கிறணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு நபராக நம்மை மாற்றிக்கணும். அதான் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். 59வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில், நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான். அப்போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே என்னவாக இருக்கணும், அடுத்தவங்களுக்காக மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது,
அல்லாவுக்காக அல்லாஹ் வந்து மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தருவான், இதன் மூலமாக தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த செயல்களை நம்ம அமைச்சுக்கிறணும். அல்லாஹ் வந்து குரானில் சொல்லி காமிக்கிறான். யூதர்களை பற்றி சொல்லும்போது 62வது அத்தியாயத்தில் 5வது வசனம், ஏடுகளை சுமக்கும் கழுதை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஏடுகளை சுமக்கும் கழுதைன்னு அல்லாஹ் குரானை சொல்கிறான். யூதர்களை பார்த்து அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன குரானில் என்னென்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்துமே அவங்க செயல்படுத்தலை. அப்போது அதே சூழ்நிலையை வந்து நமக்கு கொண்டு வந்துடக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்திடக்கூடாது. குரானை நம்ம அறிந்த மக்களாக நம்ம இருந்தோம்னா அப்போது நாம் என்ன செய்கிறோம்? ஏடுகளை சுமக்கும் கழுதை தான். நாம் வந்து குரானை வந்து சும்மா பேரளவில் படிச்சுட்டு போனோம்னா, நம்ம குரானை அறிந்து வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் என்ன, நமக்கு வந்து ஏடுகளை சுமக்கும் கழுதை தான். இது வந்து யூதர்களை குறித்த வசனமாக இருந்தாலும் அது நமக்கு பொருந்தக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் நம்ம வந்து அந்த குரானை வந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். குரானை எந்த அளவுக்கு நாம் அறிகின்றோமோ அதை வாழ்வின் முறையாக மாற்றி மறுமையில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ்.